ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த vlogல பார்த்தீங்கன்னா யூடியூப் பிகினருக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த யூடியூப் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஐடியா வரும். நீங்கள் தைரியமாக யூடியூப் சேனலை நீங்கள் ஆரம்பிக்கலாம். நானும் இந்த மாதிரி தான் சில யூடியூப் சேனலோட வீடியோ பார்த்து நான் வந்து தைரியமாக என்னோட யூடியூப் சேனலை ஆரம்பிச்சேன். என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க முக்கியமான 2 விஷயங்கள் அது இருந்தா போதும், நம்ம யூடியூபை நல்லாவே ரன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன மைக் வாங்கிக்கோங்க. வயர்லெஸ் மைக் தான். இந்த மாதிரி ஒரு மைக் வாங்கிக்கோங்க. நான் இப்போ வீட்டில் தனியாக தான் இருக்கேன், ஸோ அதனால ஃபோனில் பேசுகிறேன். இப்போ வெளியெல்லாம் எங்கேயாவது போனால் அந்த மைக் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் இந்த மைக் யூஸ் பண்ணிக்கோங்க. மைக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து கிளியராகவே கேட்கும். நாய்ஸ் எதுவுமே கேட்காது, வெளியே சவுண்ட் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சவுண்ட் எதுவுமே கேட்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபேட், ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஃப்ளிப்கார்ட்லேயே கிடைக்கும். 300 ரூபாய் 400 ரூபாய்க்குலாம் நல்லாவே ஒரு இது கிடைக்கும். நானும் அதை வச்சு தான் இப்போ உங்களை பேசிட்டு இருக்கேன். அந்த பிக் வேணா உங்களுக்கு நான் அந்த சைடில் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 2 விஷயம் முக்கியமா நீங்க வாங்கிக்கோங்க. இது பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்குள்ள தான் வரும். இதுவுமே ஒரு 350 ரூபாய் சம்திங்ல தான் வாங்கியிருந்தேன். மைக்குமே ஸ்டாண்டு பாத்தீங்கன்னா அப்பவே போன வருஷம் நான் வாங்கியிருந்தேன் நினைக்கிறேன். ஸ்டாண்டுமே 250 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வாங்கியிருந்தேன். நீங்க ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் வச்சிருந்தீங்கன்னா இந்த 2 பொருளுமே நீங்க வாங்கிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான ஒரு போன். ரொம்ப ஹைஃபையான போன் தான் வாங்கணும்னு இல்லை, ஒரு வீடியோ குவாலிட்டியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபோன் வாங்கிக்கோங்க. அதில் நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் எடுக்கலாம், சின்ன சின்ன கிளிப் எடுத்து அதை ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறமா லாங்காக ஒரு வீடியோ மாதிரி கூட எடுக்கலாம். நீங்கள் எடுத்துட்டு ஒரு கிளாரிட்டியா இருக்கணும். பிளர்ரா இருக்கக்கூடாது, ஷேக் ஆகக்கூடாது. அந்த மாதிரி கிளாரிட்டியா எடுத்துக்கோங்க. வீடியோ எந்த வீடியோனாலும் எடுத்துக்கோங்க. லாங் வீடியோனாலும் சரி, ஷார்ட்டுக்கு நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்றீங்கனாலும் சரி, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த எடிட் பண்றதுக்குன்னு ஒரு சில ஆப் இருக்கு. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஆப்னு பாத்தீங்கன்னா நான் இன்ஷாட் தான் சொல்லுவேன். இன்ஷாட் பாத்தீங்கன்னா கீழே அது ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா கீழே இன்ஷாட்னு வரும். அது மட்டும் தான். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பிகினர்ஸா இருந்தீங்கன்னா அதுவே நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நான் இப்ப அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் கேன்வா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், பட் அது வந்து என்னோட போன்ல வந்து ஹேங் ஆயிட்டே இருக்குது. அப்படி வந்து வீடியோ நின்றும். ஸோ உங்களுக்கு அது ஓகேவா இருந்தா கேன்வா யூஸ் பண்ணுங்க கைஸ். நான் இன்ஷாட் தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவேன் எல்லாருக்குமே. இன்ஷாட் வந்து எந்த விதத்துலையுமே ஹேங் ஆகாது, ஸ்டாப் ஆகாது, சீக்கிரமா உங்களுக்கு வந்து எடிட் பண்ணி ஜென்ரேட் பண்ணி தரும். அந்த மாதிரி வந்து ஃபாஸ்டா இருக்கும் அந்த ஆப். இது கேன்வானா ரொம்ப ஸ்லோவாக நம்ம அந்த ஒரு வீடியோ எடிட் பண்ணி அதை ஜென்ரேட் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி நம்ம எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால நான் அந்த ஆப் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இன்ஷாட் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எப்படி அப்லோட் பண்ணணும். யூடியூப்ல போயிட்டு இந்த வீடியோ நம்ம எடிட் பண்ணிட்டோம், மைக்கை வச்சு ஸ்டாண்ட் வச்சு வீடியோவை எடுத்துட்டோம், கிளாரிட்டியான வீடியோ எடுத்து எப்படி அதை அப்லோட் பண்ணணும். யூடியூப்ல போய்க்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்றேன். உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து கேலரிக்கு போய்க்கோங்க. இதுல இருந்து டவுன்லோட் பண்ணாலும் நீங்க வந்து லாங் வீடியோக்கு பாத்தீங்கன்னா பிளஸ் பட்டன் இருக்கும். யூடியூப்ல ஓபன் பண்ணோடனே ஹோம், ஷார்ட், பிளஸ் பட்டன் அப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதுல வந்து உங்களோட கேலரிக்கு போயிட்டு அங்க லாங் வீடியோ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அது வந்து அப்லோட் ஆயிடும். நீங்க தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தம்ப்நெயில் ஈஸியாவே கிரியேட் பண்ற ஆப்ஷன் இருக்கு. நான் நெக்ஸ்ட் வீடியோல தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன், டேக் இதெல்லாம் எப்படி போடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இப்போ பிகினர்ஸ் தானே, ஸோ நீங்க வந்து சிம்பிளா ஒரு தம்ப்நெயில் இல்லை உங்களுக்கு போட்டோ மட்டும் எடுத்துட்டு அதுல வந்து டைப் பண்ணிக்கோங்க. எப்படின்னா டே இன் மை லாக் அப்படி இல்லைன்னா 1 டே ரொட்டீன் அந்த மாதிரி சும்மா நீங்க டைப் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ல இருக்கு, இன்ஷாட்ல இருக்கும். டெக்ஸ்ட்ங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனாலும் நீங்களே வந்து எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிட்டு தம்ப்நெயிலும் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெயினான பாயிண்ட், நம்ம வீடியோவை ஆடியன்ஸ்க்கு கொண்டு போறது எப்படி, அதுதான். அது பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அது கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா வீடியோல என்னென்னலாம் நீங்க பேசுறீங்க, என் வீடியோல அந்த வீடியோல என்ன இருக்கு, சொல்ல போனா வீடியோட மைய கருத்து அப்படின்னு சொல்லலாம். அப்படி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேக் என்னன்னா நம்ம வீடியோவை ஆடியன்ஸ்க்கு கொண்டு போற அல்காரிதம் தான் டேக்னு சொல்லுவாங்க. சரியா, அந்த அல்காரிதம் நம்ம கரெக்டா டைப் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், ஆடியன்ஸ் வந்து ஃபாஸ்டா கொண்டுட்டு போவோம் நம்ம வீடியோவை. எப்படின்ட்டா இப்ப வந்து டே இன் மை லாக்னா டே டே ரொட்டீனு,
அப்புறம் சேனல் இதை வந்து நீங்க இது பண்ணிக்கோங்க, வைரல் ட்ரெண்டிங் இந்த மாதிரி ஹேஷ்டேக் நிறைய நீங்க கொடுத்துக்கோங்க. ஹேஷ்டேக்கால தான் நம்ம வீடியோவே ட்ரெண்டிங்கா போகுங்க. அந்த மாதிரிதான் இது இவ்வளவுதான் நம்ம வந்து அப்லோட் பண்றது. ஷார்ட் எப்படி அப்லோட் பண்ணனா, நீங்க ஷார்ட் 1 மினிட் மட்டும் தான் அப்லோட் பண்ண முடியும். அது வந்து நீங்க வந்து எப்படின்ட்டா யூடியூப்ல என்ன சாங் கொடுக்காங்களோ அது மட்டும் தான் நீங்க அப்லோட் பண்ண முடியும். நீங்களா ஒரு சாங் நீங்க கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ண நினைச்சீங்கன்னா காப்பி ரைட் சொல்லிட்டு அந்த டிஸ்க்ளைமர் போட்டுருவாங்க. உங்களுக்கு அந்த இதுக்கு வந்து சேலரி எதுவுமே கிடைக்காது. ஸோ நீங்க வந்து யூடியூப்ல என்ன சாங் இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது எப்படி அப்லோட் பண்ண, ஷார்ட்டா எப்படி அப்லோட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஷார்ட் பாத்தீங்கன்னா நீங்க கேலரியில வந்து ஷார்ட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எடிட் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஒரு 1 மினிட்குள்ளதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ கேலரிக்குள்ள போகணும். கேலரியில போயிட்டு அதை கிளிக் பண்ணி யூடியூப் ஆப்ஷன் போங்க. போயிட்டு நீங்க அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா டைட்டில் முக்கியமானது. நம்ம டைட்டில் வந்து எப்பவுமே ஒரு கேட்சிங்கா இருக்கணும், ஒரு பிரைட்டா இருக்கணும். பார்த்தோன்னே ஆடியன்ஸ்க்கு வந்து பார்க்கணுங்கிறத வந்து அந்த ஆர்வத்தை தூண்டணும் பார்த்துக்கோங்க. அதனால கேப்சர் வந்து டைட்டில் வந்து நல்லா ஒரு பிரைட்டான டைட்டிலா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுல சின்ன சின்ன ஹேஷ்டேக் நீங்க ஆட் பண்ணலாம். அதுல உங்க சேனல் நேம், ட்ரெண்டிங், வைரல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அதுல, ஃபேமிலி விளாக், இல்லைன்னா டே இன் மை விளாக், இல்லைன்னா 1 டே ட்ரிப் விளாக், இந்த மாதிரி ஹேஷ்டேக் நிறைய அதுல ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே வந்து நான் சொன்ன மாதிரி லாங் வீடியோக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே தான் இதுக்கும் ப்ரொசீஜர். டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க, டேக் ஆட் பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்துருங்க. அவ்வளவுதான் கைஸ். இதுல சிம்பிள். இதுல இப்போ ஒரு புதுசு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு கைஸ். நீங்க வந்து தம்ப்நெயில் இதுல வந்து என்னன்னாலும் நீங்க செட் பண்ணிக்கலாம். எடிட்டிங் ஆப்ஷன் அதுல ஒரு பென்சில் மார்க் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம ஷார்ட்ல இருக்கிற என்ன பிக்னாலும் நீங்க கிளிக் பண்ணி அதில் வச்சுக்கலாம். அது தம்ப்நெயிலா இருக்கு. இல்லைன்னா தம்ப்நெயில்ல இருந்து கூட நீங்க கிளிக் பண்ணி அதுல ஒரு பிக் ஆட் பண்ணி அதை கூட நீங்க தம்ப்நெயிலா வச்சுக்கலாம். இதுதான் இதுல உள்ள மேட்டர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் இது என்ன வியூஸ் போயிருக்கு, என்ன போயிருக்கு, எப்படி போயிருக்கு, ஆடியன்ஸ்க்கு கரெக்டா போய் சேருதா, என்னென்ன ஏஜ் ஆடியன்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் வந்து போடணும், சஜஷனு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதுக்கு வந்து யூடி ஸ்டுடியோன்னு ஒரு ஆப். கண்டிப்பா யூடியூப் வந்து வச்சிருக்கிறவங்க வந்து யூடி ஸ்டுடியோ ஆப் நீங்க வச்சிருக்கணும். அப்பதான் நீங்க போடுற இந்த கண்டென்ட், இந்த ஷார்ட்ஸ்க்கு எல்லாமே எவ்வளவு வியூஸ் போயிருக்கு, எவ்வளவு ஹவர்ஸ் போயிருக்கு, எவ்வளவு வாட்ச் ஹவர்ஸ் போயிருக்கு எல்லாமே நீங்க வந்து அதுல பார்க்கலாம். யூடி ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு பிளே ஸ்டோர்ல போய் நீங்க வந்து ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கண்டென்ட், அதுல இந்த சஜஷனு, அப்புறம் வந்து வாட்ச் ஹவர்ஸ், அப்புறம் எத்தனை வியூஸ் போயிருக்கு, என்ன போயிருக்கு, எல்லாமே நீங்க அதுல பாக்கலாம். அதுக்கப்புறம் சஜஸ்ட் அந்த ஆப்பே உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ ஆடியன்ஸ் வந்து லைவா பாக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆப்பே உங்களுக்கு வந்து சஜஷன் சொல்லிட்டு எல்லாமே கொடுக்கும். அதை பார்த்து கூட நீங்க வந்து நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கத்துக்கலாம். இதுதான் நம்ம யூடியூபோட டிப்ஸ். அதுக்கப்புறம் யூடியூபோட கண்டிஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் பார்க்கலாம். கண்டிஷன் ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷார்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா மில்லியன் வாட்ச் ஹவர்ஸ், மில்லியன் வியூஸ் போயிருக்கணும். சாரி, வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் வியூஸ், மில்லியன் வியூஸ் போயிருக்கணும். இப்ப 1000 வியூஸ், 2000 வியூஸ், லேக் வியூஸ் எல்லாம் போடல. அதே மாதிரி ஒரு ஷார்ட்டுக்கு வந்து நீங்க மில்லியன் வியூஸ் போனதான் அதை வந்து கணக்கு நீங்க எடுப்பாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு சேலரி வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீடியோக்கு பாத்தீங்கன்னா கண்டிஷன், யூடியூபோட கண்டிஷன் என்னதுன்னா 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ். இப்போ 1 hour 2 hour 3 hour இருக்குல்ல, அது மாதிரி 1000 hours 2000 3000 4000 hours வந்து நீங்க அச்சீவ் பண்ணிருக்கணும். இது எல்லாமே எங்க பார்க்கலாம்னா யூடியூப் ஸ்டுடியோன்னு சொன்னா அதுல நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா வந்திருக்கணும். இது 2 தான் மெயினான ரூல்ஸ். 1000 சப்ஸ்கிரைபர், 400 வாட்ச் ஹவர்ஸ். இதே ஷார்ட்ஸ்க்கு நான் பாத்தீங்கன்னா 3000 வாட்ச் ஹவர்ஸ், மில்லியன் வியூஸ் போயிருக்கோம். இதுதான் நம்ம வந்து ஷார்ட்ஸோட ரூல்ஸ். எனக்கு தேவையான எல்லாமே இந்த வீடியோல இருக்கு. எங்க எப்படி வீடியோ மேக் பண்ணணும், எப்படி எடிட் பண்ணணும், எடிட் பண்ணதுக்கு என்னென்ன தேவை எல்லாமே சொல்லியாச்சு. அப்புறம் என்னென்ன ஆப்ல யூஸ் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சதா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து எப்படி எடிட் பண்ணலாம், என்னென்ன புது அப்டேட் எல்லாம் இருக்கு எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கண்டிப்பா நான் அதை கிளியர் பண்றேன். பாய் கைஸ், இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.